வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தீபன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சடனான ஒரு சின்ன பிளான், ஒரு சடன் ட்ரிப்பு. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானு, குமார் ஒய்ஃபு, லைட் அபி. பத்தி எப்படி போட்டு வச்சிருக்கீங்க? அபி பேசு. ஹாய். அப்புறம் என்ன 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 உன் மூஞ்சுக்கு மட்டும் ஒளிவட்டம் தெரியுது? சரி, இந்த ஊட்டி பிளான் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப் தான் கூட்டிட்டு போறோம். ம். கல்யாணமும் நாங்களே பண்ணி ஆ, வச்சோம். அதனால ஹனிமூன் காரும் ட்ரிப். நாங்களே எடுத்து குடுத்தோம். ம். இப்ப ஹனிமூன் ட்ரிப்பு நாங்களே கூட்டு போறோம். அப்படித்தானே அபி? ஆமா. இருந்தாலும் இது ம். திடீர் ஒரு பிளான் தான். ஆமா. சடன் எங்களுக்கு பிளான். சடன் நைட்டு பிளான். வந்து தூங்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டோம். தூங்கலான்னு பார்த்தோம். தூக்கம் வரல. சரி ஊட்டி போலாம்ன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி கிளம்பலாம். அது ரொம்ப நாளா ஊட்டி போலான்ட்டு ஒரு ஐடியா. பட் கரெக்டான டைம் செட் ஆகல. இன்னைக்கு செட் ஆச்சு. ஓகே எட்றா வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டோம். குமார் வண்டியிலேயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வண்டியிலே தாங்க போறோம். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ஃபுல் ஆமா. வீடியோ எல்லாம் வந்து பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபன்னா கொண்டு போலான்ட்டு ஒரு ட்ரை. இப்ப டைம் சொல்லணும்ல. டைம் சொன்னாதான் உங்களுக்கு அந்த இது தெரியும். மணி பாத்தீங்கன்னா 2:15. தெரியுதா? மணி பார்த்தீங்கன்னா 2:15 நைட்டு 2:15. ஸோ போதும் கருகும்முன்னு இருக்கு. நாங்கள் தூங்கவே இல்லை நைட் ஃபுல்லாக. காரெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தோம், கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் மேட்ரு. இப்போ என்ன ஏதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டீ குடித்தோம். டீ வந்து அதாவது லொக்கேஷன் சூப்பராக இருந்தது. சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஊட்டி 99 கிலோமீட்டர்னு போர்டு இருந்தது. சரி ஓகே கரெக்ட் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சப்போ நிலா இருந்தது. நிலா இருந்தப்ப ஏற ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிறப்போ மேலே வந்து ரீச் ஆனோம். சன்ரைஸ் ஆகிற வீடியோவும் ஓரளவுக்கு இருக்கும். அது வந்து நைட் டைம் வந்து ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இபாஸ் செக் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குன்னூர் வர வழியில் வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அங்கே இருக்க கோத்தகிரி ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இபாஸ் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆயிருச்சு. ஊட்டி ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஊட்டி எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் நான் செட்டில் ஆகிக்கிறேன். ஏன் நின்றுட்டு பேசணும். ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் ஊட்டி எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6:30 வந்து சேர்ந்தோங்க கரெக்டாக. அங்கே கிளம்புன டைம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில். வீடியோ 2:15 2:30 அந்த டைமில் கிளம்பினோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 வந்து ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஊட்டி ரீச் ஆகிட்டு என்ன பண்ணிட்டோம், சடன் பிளானுங்கிறனால ரூம் புக் பண்ணல. சரி இங்கே போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஊட்டி வர மாதிரி இருந்தால் இ பாஸ் கட்டாயம் தேவை. இ பாஸ் போட்டுட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இ பாஸ் போட்டுட்டு தான் உள்ளே விட்றாங்க. இல்லை அப்படின்னா இ பாஸ் போட்டுட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்டேக்கில் 30 ரூபா அமௌண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது பெருசாக டோல்கேட் மாதிரியே போட்டு அது வந்து செக் பண்ணுறாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுது 30 ரூபா. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இ பாஸ் போட்டுட்டு வாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இ பாஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆல்ரெடி நாங்கள் இ பாஸ் எடுத்திருந்தனால பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு வந்து வந்துட்டோம். உங்களுக்கு எப்படி இ பாஸ் போடணும்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு வேணால் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விடிய காலம் வந்துட்டோம். அதாவது விடிய காலம்னா 6:30 வந்துட்டோங்க. வந்துட்டு ரூம் தேடுறோம். ஒவ்வொரு ரூமாக பார்த்து கடைசியாக ஒரு ரூம் கிடச்சிது. ஒரு இண்டிவிஜுவல் வில்லா மாதிரியே ஒன்று கிடச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் ஹாப்பி. ஓகேன்ட்டு வந்துட்டோம். இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 6:30 வந்தோமா, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30ங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அலைஞ்சு கடைசியில் கிடச்சிது. பார்த்து ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. அவையும் அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கா. இப்போ எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு நான் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற மாதிரி. கொஞ்சம் அவுட்டர்னா பக்கத்தில் கடலில் கொஞ்சம் தூரம் போகணும். காரில் நல்லா பார்க் பண்ணிட்டோமா, சரி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். நைட் ஃபுல்லாக தூங்காதுக்கு டயர்டு. அதனால் பார்த்திங்கன்னா சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோலேயே ஆர்டர் போட்டாச்சு. ஸோ சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கணும். தூங்கி எந்திரிச்சிட்டு என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா நான் நைட் ஃபுல்லாக தூங்கல. குமாரும் தூங்கிட்டான், குமாரோட ஒய்ஃபும் தூங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அபியும் தூங்கிட்டா. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு அப்பப்போ தூங்கிட்டாங்க. நான் ஒன்று வந்து தூங்கவே இல்லை. நான் இடையில நிறுத்தி மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் நிறுத்தி ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு போகலான்னு நினச்சேன். சரி சப்போஸ் க்ரௌடு வந்துருச்சுன்னா மாட்டிக்குவோம் டிராஃபிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நடந்தது. இது வரைக்கும் நடந்தது. இப்போ நாங்கள் ரூம் எடுத்துட்டோம். ரூமு வந்து அப்புறமா சுற்றி காட்டுறோங்க. எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சுற்றி காட்டுறோம். ஈவினிங் வாக்கில் எல்லாம் சுற்றி காட்டுற ரூம் ஆனால் ஒர்த்து சூப்பராக இருக்குது. இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். வேறு என்ன எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அபி வா, வீடியோவில் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபி வரா. வந்தனையும் அபி பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன இது அவள் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத கேட்போம். கேட்டுட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து சொல்லி ஆகணும். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லா தான் இருந்தது.
குளிர் ஓகே தான், கிளைமேட் நல்லா இருந்தது. எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ரூம் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு, வியூவும் சூப்பராக இருக்கு. இது வந்துட்டு நம்ம குமாருக்கும் இந்துக்கும் மேரேஜ் ஆச்சு இல்லையா, அவங்களோட ஹனிமூன் ட்ரிப்பு தான் இது. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கொஞ்சம் வித்தவுட் மேக்கப்பு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெளியே அப்போ இருந்தே வந்து வெளியே எங்கேயா கூட்டு போன்னு சொல்லிட்டேன் குமார்கிட்ட. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. சரி ஓகே, நம்ம தான் வந்து இன்சார்ஜ் எடுத்து பண்ணி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி கல்யாணத்துலேருந்து எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு. கல்யாணம் நாங்கள் இன்சார்ஜுன்னு சொல்ல முடியாது, ஆனால் முன்ன நின்று பண்ணோமா அந்த மாதிரி. அந்த ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கப் இதுவும் நாங்கங்கிறதுனால எல்லாமே கூட இருந்து எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்து, வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைய விட்டுட்டு மறுபடியும் அவங்கள வந்து மலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேற எதுவும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுமா அவங்க சைடில்? வேற ஒரு அவ்வளோதான், 2 3 கோவில் டைம் மீட் திருவிழா பண்ணோம். அவ்வளோதான். மீட் பண்ணது அந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாரும் வெயிட்டிங்கு. குமார் ஈகர்லி வெயிட்டிங்கு. அவன் 6 மணிக்கே பசிக்குதுன்னா கடைசியில் 10:30 தான் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து எல்லாம் வந்துருச்சு, என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கா, பார்க்கலாம். பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் சட்னி, குருமா, சாம்பார், அது சாம்பார். புரியல. சப்பாத்தியில் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டு. ஓகே குமார். ஓகே இந்த உனக்கு ஓகே. என்ன அபி புறப்பட்டாங்க. ஸோ வந்து கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தோம், பெருசாக தூங்க முடியல. எல்லாம் டைம் கரெக்டாக இருந்தது. சரி ஓகேன்னு அப்படியே புறப்பட்டோம். அப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி பார்த்தீங்கன்னா 2:10ங்க. 2:10 தான் ஆகுது. ஆனால் வெளியே கிளைமேட் பாருங்கள். நம்ம ஊரில் எப்படி வெயில் அடிக்கும், இங்கே பாருங்கள் செம்ம கிளைமேட்டு. எல்லாம் மேகமூட்டத்தோடு காணப்படுது. நல்லா இருக்கு. உளுந்துராத. இப்போ என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன பிளான் அப்படிங்கிறது. என்ன பிளான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸோ நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த முருகன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இல்லை எடுத்துக்கிட்டேன்னா எதையோ மறந்துட்டு தான் தெரியல. ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. வேறு கூலிங் இதை பார்த்துக்கிட்டு இதை விட்டுருவேன். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் கூலிங் கிளாஸ் போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குமேன்னு பார்த்தேன். ஓகே தான் நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். சரிங்க கிளம்புவோம். அப்படி போனோம்னா அந்த முருகன் கோயில் போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. என்ன ஏது அப்படிங்கிற நிலவரத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வாங்க பார்க்கலாம். என்னப்பா வீடியோவா? இது வந்து அப்படியே நம்ம ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லொக்கேஷன். அதாவது நம்ம ரூமுக்குள்ள இருந்து இதை பார்க்க முடியாது. ரூமுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு நல்ல லொக்கேஷன் இருந்தது. இந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தது. நம்ம ரூம் வந்து மேலே, அதோ அந்த ரூம் 2 ஜன்னல். ஃபயர் கேம்ப் போடுற மாதிரி இருந்தாலும் இப்படி கீழே வந்து போட்டுக்க முடியும். நாங்கள் வந்து போடலை, எங்களுக்கு டைம் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 2:15. ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கிளைமேட். ஆனால் நல்லா இருக்கு குமார். ஓகேவா? சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குங்க. காலையிலேருந்து மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் மழையை காணோம். சரி ஓகே நம்ம கிளம்பலாம். இங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த வியூ பாருங்கள். அப்படியே நான் அப்படியே அங்கே போகிற மாதிரி காட்டுறேன். இங்கே வச்சலாம் பாருங்க, வியூ பாருங்க, செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கா? போகலாம் வாங்க, வரலாம் வாங்க. நீ உருகி வழிந்திடும் தங்கம். அதுக்கப்புறம் என்ன லைன்னு தெரியல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கணும். இங்கே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், தண்ணி குடிக்காமே இருக்கும். நாங்கள் அதனால என்ன பண்ணிட்டோம், வரப்பயே தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேனை தூக்கிட்டு வந்துட்டோம். தண்ணி இல்லாமல் இருக்கும்ல. இப்போ கொஞ்சம் தூரம் தான் மேடு வாங்கிட்டு வந்தோம், அதுவே முடியல. அதான் தெரியல, நல்லா தூங்குனா அப்படின்னு கண்டு சாப்பிடு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம். திருப்பி கட்டு.
இந்த டேப்பர் பாருங்க, பயங்கர டேப்பர், செங்குத்தெல்லாம் இறங்குது. இது இறங்குறப்ப கூட பிரச்சனை இல்லை, அது ஏறுறப்பதான் பிரச்சனை. அதே மாதிரி வியூ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அந்த இடம். இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா மதியம் 2:30. சொன்னா நம்புவீங்களா? வாட்சில் காட்டுக்குமாரு மணி பாத்தீங்கன்னா 2:30. ஆனா இப்போ பாருங்க எப்படி இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்க. இது வேற டிஸ்டர்பா இருக்கு. இது மைக்கை வச்சுக்கிட்டு இடைஞ்சலா இருக்கு. ஏக்குமாரு குழந்தைங்களுக்கு கட்டுற கல்யாணம் அடக்க மாட்டேங்கிறாங்க. அவன் மூஞ்சி தெரியல பாருக்குமாரு, பார்த்துதான் தெரியுது. இங்க பாரு, இதேடா அப்படியே போகுது, செங்குத்தெல்லாம் போகுது, அப்படியே பார்த்தா போயிட்டு இருக்கோம். இதுல மேடு ஏறுறப்பதான் இந்த வேகத்தடை வேற, அதுவே பெரிய இடைஞ்சலா இருக்கு நமக்கு மேல வந்து வண்டி ஏத்துறப்போ. துப்பாக்கி வச்சு ஒரு சத்து எனக்கு தாலாட்டு பாட்டு. பசிக்குதாடா, சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் திரும்பிக்கணும். லவ் டெயில் இப்ப வேணா குமாரு, லவ் டெயில் அப்புறம் போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோயில், திருமான் குன்றம், எல்க் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கோம் நம்ம. வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் படியேறி போகிற மாதிரி இருக்குது. பார்க்க நான் நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி ஒரு டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வரோம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் எவ்வளோ அமைதியாக பேசுகிறேன், நானும் பேசுகிறேன் அந்த சவுண்டே வந்து நான் பேசுகிற அந்த சவுண்டே அந்தளவுக்கு கிளியராக உங்களுக்கு கேட்கும். குருவி கத்துற சவுண்டு அதெல்லாம் தான் கேட்குது. மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு. டைம் வந்து எத்தனைன்னு சொல்கிறேன், மணி 2:45. நம்ம ஊரில் இந்நேரம் 36 37 டிகிரி செல்சியஸு, இங்கே 18 19 டிகிரி. வேறு மாதிரி இருக்குது கிளைமேட்டு. அங்கே பாரு டான்ஸ் குழந்தைங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறி கிட்டால வந்துட்டோம். இந்த இடம் வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு கவர் ஆகி நல்லாயிருக்கு. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது அந்த இடம். பார்த்திங்கன்னா முருகரோட சிலை பாருங்கள். உள்ளே வந்து வீடியோ வந்து அலௌடு இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்கலை. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக பெரிய முருகர் சிலையை பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம். இந்த ஆங்கிள் பாருங்கள், அந்த வியூ காட்டுக்குமாரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸும் சூப்பராக இருக்குது. நல்லா அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பரான இடம். இருட்டா இருக்கு. ஆமா, இதுல ஒரு பாட்டு போட்டுடலாம். என்னடா குறுங்குது. பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லவ் டெயில். ஸோ இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. ஸோ 3ஆம் பிறை படத்துலேருந்து நிறையா படம் வந்து இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. லொக்கேஷன் பாருங்க, செம்மையாக இருக்கும். நின்றுட்டு இருக்கோம். அந்த ட்ரெயின் வந்து ஸ்ரீதேவி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே கமல் வந்துட்டு அந்த லொக்கேஷன் பாருங்க, இந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு. ட்ரெயின் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வரலான்னு ஐடியா கிடையாது, நாளைக்கு வரலான்னு இருந்தோம். அங்கே டிராஃபிக் இருக்கிறதுனால ரூட் மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ அதனால இங்கே வந்துட்டோம். இப்போ போய் இந்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். டாட்டா பாய் பாய் சி யூ. வந்து நான் வந்து என்னை வந்து வீடியோ எடுத்தது ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இந்துவோட ஹஸ்பண்டும். ஆனால் அவங்க 2 பேரும் ஃபோட்டோவுக்கு நிற்கல, ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்த நாங்கள் இப்போ எடுக்கிறோம். இவங்க 2 பேர் தான். அது வந்து எப்படின்னா கேமரானாவே கொஞ்சம் வெக்கம், நாணம், நளினம் எல்லாம் வந்துடும். சின்னதுதான், இதான் டாய் ட்ரெயின், இவ்வளோதான் ஸ்பீடும், இவ்வளோதான். அப்புறம்
தள்ளி நில்லு. ஆமா சின்ன ட்ரெயின் அது. அபி என்ன தேடுறீங்க? ஆமா அப்புறம் நல்லா இருக்கா இது? அதை விட இது டே 2 வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.